ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பயிற்சி ஆகும். அதே மாதிரி குரு அஷ்டமத்து குரு. ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது நன்மைதான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வேலை செய்யாது குரு அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் கம்மியாகி சனி மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா, அதனால நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்த்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால காசு பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவை வந்துடும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆக போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானா குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில்காரகன் எப்படி இருக்காரு, ராசி லக்ன ரீதியா அதை நீங்க பாத்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான் நீங்க பார்த்துட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜென்ரலானது வேற, உங்களுடைய சுயஜாதகம் வேற. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது. சோ என்னன்னா அதை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும், குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு கேது இணைவு. குரு கேது இணைவு என்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்தை போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் விருத்தியாகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தாதான் நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாதான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும் போது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா பணம் கொடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பாக்குறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிரும். அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து குரு பாத்தீங்கன்னா சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்கு தான் பழி வாங்குவாரு.
மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு பணம். நீங்க மத்த காட்டிலும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துரும். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்ப முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன். ஜாப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்னா, கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 டூ 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்மதேவர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையப்படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா ஒரு 2, 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 2வது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 3வது கிடைக்காது. 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குரு பலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா, அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னா, 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துர்றாரு. அதனால குரு பலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா குரு பலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணி அடுத்த குருபலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணத்த கொடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லது இல்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, மன நெருடல உண்டு பண்ணும். மன கஷ்டத்த உண்டு பண்ணும். அதனால விரக்தியாயி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம போயிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாரிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேறன்னு பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வர்றது. அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அத பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க. இப்படி கேட்டுருங்க. பொதுவாவே உறவுகள காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு.
அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகுறது, சர்ஜரி ஆகுறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி குடுத்துருவாரு. குரு பார்க்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ, அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, கீழ உழுக செய்றதும் நானே. அதே மாரி வீடு வாசல் வாங்கி குடுக்கறதும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சாபங்கள் அல்ல. பொதுவா வார்த்தைகள விடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ ஈஸியா ஒருத்தர திட்டி மிதிக்க முடியும்னா, அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது. அதனால கீழ இருக்க வொர்க்கர்ஸ்ட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது தான் நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நல்ல இப்போ ஒர்க்கு, பிசினஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச அதுவும் குடும்பத்தில சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்துல உறவுகளுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அனுசரணை இல்ல அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சு தான் போணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்கள பத்தி பர்சனல் விஷயங்கள சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, எங்க போறீங்க? எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க? என்ன ஜாப்க்காக போறீங்க? அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து கெட்ட பேர ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்க ராசியவே பார்க்குறாரு. சனி எப்பலாம் ராசிய பார்க்குறாரோ, மன சங்கடங்களோ, அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமயும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாரி சூழும். ஆனா காசு, பணம், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சிய நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா, அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காதம்போது, நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அத பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட்டு, உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு, கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்ல அப்படின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்படின்னா, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க தான் மருத்துவர கூட்டு போயி ஆலோசனை பண்ணி, அத டாக்டர அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு போணும். இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசியதிபதியே போயி உச்சமாகுறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ, அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்ஸிமம் சோசியல் மீடியாங்கும்போது என்ன பார்க்குறீங்களோ, அத பார்க்கறதோட வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக்கூடாது. சாட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகள உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேர நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும்.
தெய்வ வழிபாடு எதுக்கு அப்படின்னா, கெட்ட வழிகள, கெட்ட எண்ணங்கள குடுக்காம, நம்மள பாதுகாப்பான உணர்வை எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அத கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். 2ஆம் இடத்த குருபலம் பாக்குது. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா, உங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பப்படும். ஆனா, அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சிய நோக்கி போகும்போது, பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசிய. அதனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு பனிஷ்மென்ட்க்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரிய எதிர்த்து பேசுறதுனாலும் சரி, என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமைய தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவண்யங்கள வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவரு வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா குடுங்க. நான் செய்றேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மென்ட்ட குடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல. அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், சேலரி இன்கிரிமென்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்த உங்களுக்கு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலே சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல இருந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரன பார்க்கறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும் குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு. ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கிறது வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, அரசியல பொறுத்தவரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அது மக்களிடையே உங்கள கொண்டு போய் ஈஸியா சேர்க்கிறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள். நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேனுக்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு, உழைக்காத வருமானம். அது உயில் சொத்தா இருக்கலாம். அதே மாரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்டரி, புதையல் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்திலிருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது மட்டும் கிடையாது. சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. கர்மஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்துல கருமம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகள கம்மி பண்ணி நன்மைகள அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள். சனி 7.5 சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிருச்சு. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த ராகு டிசம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் குரு வந்து 6ல இருந்தவர் குருபலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகுதுங்க. அப்புறம் கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வருது. இது வந்து ஒரு கிரக நல்ல அமைப்புகள்.
பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு வந்து நெறைய மாற்றங்கள் இந்த வருடம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைகளா தான் மாறப்போது. எப்படி அப்படின்னா, ராகு உங்க ராசிக்கு வரும்போதே நெறைய மாற்றங்கள் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், டிப்ரஷன், இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் காசு, பணம்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியாக போகுது. என்ன அப்படின்னா, ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தையும், வளர்ச்சியும் குடுப்பாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாவும், வளர்ச்சியாவுமே மாறப்போதுங்க. டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கை, ஜாக்பாட்டான வாழ்க்கை, ஐஸ்வர்ய பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ராகு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. குரு உச்சமாயி பார்ப்பாரு. உங்களுக்கு குரு பலம் பரிபூரணமா இருக்கனால நல்ல அமைப்புகள். 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு. எதிர்பாராத ஒரு நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத ஐஸ்வர்ய பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7ல இருந்து 11 பார்க்கிறாரு. 11 என்ன? குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால காசு, பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மழையாக பொழிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம். 10 குடைவர் வருடம் பிறக்கும்போதே உச்சத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலயும் ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதனால பிசினஸ பொறுத்தவரைக்கும், தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் தான். அதுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோ, இல்ல சனியுடைய பார்வை, தொந்தரவு எதுவும் கிடையாது. குரு பலமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்கனால, தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கட்டாயம் வந்துரும். தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். அதே மாரி 3ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால, இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. லாபத்த சம்பாரிச்சிட முடியும். நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நெறைய தேங்கியிருந்த நிலைகள்லாம் மாறி, நல்ல மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சிய நோக்கி போகும். முக்கியமா பிசினஸ் அப்படின்னாலே நல்ல லாபம் சம்பாரிக்கிறதுக்கு, காசு பணம் ஈட்டுறதுக்கு. அது எல்லாமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க போது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்குறாரு. வெளிநாடுகளுக்கு போறது, உத்தியோகம் வேற ஊருக்கு மாத்துறது, வேற நல்ல ஜாப் கிடைக்கிறது, இது மாரி அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. 6 கூடையவரும் வந்து நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வைகள் இல்ல. ராகு கேதுவுடைய இது இல்ல. எல்லாமே நல்ல அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க ஒரு அந்த உங்களுடைய வேலைய அங்கீகாரம் பண்ணி, உங்களுடைய ஆஃபீஸ்லயே மேனேஜ்மென்ட் ஒரு நல்ல போஸ்டிங்க உங்களுக்கு குடுத்துருவாங்க. சேலரி இன்கிரிமென்ட், சைட் பை சைடா அமௌண்ட் வர மாரி ஒரு அமைப்புகள உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருவாரு குரு. காசு, பணம்ல நல்ல அமைப்புகள். நெறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ, அல்லது வந்து பிசினஸ் ரீதியாகவோ, நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. சனி உங்களுக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுகூலமாவும், ஆதாயமாவும் தான் அது எல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குருபலம் பரிபூரணமா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல யுனிவர்சிட்டி ரேங்க்லாம் எடுப்பீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, உயர்கல்விக்கு நல்ல இடத்துல போறது, நல்ல ஸ்கூலிங் போறது, நல்ல காலேஜ் போறது, இந்த மாரி அமைப்புகள். படிப்ப பொறுத்தவரைக்கும் பரிபூரணமான குருபலம் இருக்கு. கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறனால பிரம்மாண்ட வளர்ச்சி. எது சேர்ந்தாலும் ராகு சேரும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துரும். அதனால நல்ல மார்க்கு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, புரொஃபசர் கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் இன்டர்ன்ஷிப் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஒரு நல்ல சேலரில எடுத்துக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் கிடைக்குங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், ஒரே 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். குரு ஆட்டோமேட்டிக்கா 7க்கு வந்துருவாரு. கட்டாய உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். நல்ல சேலரி இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, எனக்கு இவ்ளோ தான் வரணும். எனக்கு வந்து 50K சேலரி வரணும். அந்த மாரிலாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே அந்த ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உச்சமான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட சுய ஜாதகத்துல
தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா, கோச்சார ரீதியா பரிபூரணமான குருபலம் 7ஆம் இடத்துல இருக்க நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். வண்டி, வாகனங்கள், வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வரும். இவ்ளோ நாளா ஒரு இடத்த விக்கணும், அதாவது லாபத்துக்கு விக்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வாங்கி போட்டிருப்பீங்க. இது ஏறுனோனே இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிர்லாம்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு வீட்ட வந்து நீங்க சேல் பண்ணணும். அப்பதான் கடன் கிடைக்க முடியும். கடன் அடைக்க முடியும். அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா சேல் ஆகாம இருந்துட்டு இருக்கும். குரு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு விக்காத இடம்லாம் வித்து தீர்ந்துரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள், பல கோடி சேர்த்துறது, பல லட்சங்கள வருமானங்களா கொண்டு வரது, இதெல்லாம் இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு இந்த தமிழ் வருடம் வருது இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள், பொருளாதார ரீதியா கட்டாயம் ஒரு உயர்வு தான். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சிகள் இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவர் வழி சொத்துக்கள், அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள், புதுசா ஏதாவது ஒரு ஜாப் போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றது, ஆன்லைன்லயே இருந்து பண்றது, வீட்ல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கணவர் வழி சந்தோஷம், மன நிறைவுகள் இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத்தன விஷயமும் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்ளோ அருமையா இருக்கு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாரி அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாளா இழுபறியா இருந்த சொத்து சேர்க்கைலாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்துரும். அதே மாரி திருமணத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, பரிபூரணமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ திருமணம் பேச்செடுத்தால டக்குன்னு திருமணம் நடந்துரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர்லாம் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க. அதே மாரி காதல் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்த பாக்குது. 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து நின்னு அத சால்வ் பண்ணுவாங்க. பொதுவா நான் கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தால், ராகு கேது பயிற்சி அவ்வளோ பரிபூரணமா நல்லா இல்ல. கேது வந்து சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள குடுக்கக்கூடியவரு. அப்போ ஏதாவது வீட்ல சண்டை அப்டின்னா, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு வந்துரும். 12 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகுறாரு. கேது திருமண பந்தத்த பிரிக்காம விடாது. அதனால ராகுவா இருந்தா சேர்த்துவாரு. ஆனா கேது பிரிச்சு விடுறதுல மெயினா பாப்பாரு. "நீ எதுக்கு அங்க போய் இருக்கிற? வா மன நிம்மதி தேடு." அப்படின்னு கோயிலுக்கு கூட்டு போய் சாமியார உட்கார வைக்கிறது தான் கேதுவோட வேல. அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மேல தப்பில்ல. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அப்பல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, காசு, பணம் எல்லாம் இருந்தாலும் சரி, உறவுகள்ங்கிறது முக்கியம். யாருக்காக கஷ்டப்படுறீங்க? யாருக்காக வாழ்றீங்க? அதனால சாரி அப்படிங்கிறது சிம்பிளா கேட்டுட்டு ஈகோவ அப்படியே தொடச்செறிஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சுமூகமான இருக்கு. மத்தபடி எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். ராகு உங்க ராசிக்கு வரது அவ்வளோ நல்லது கிடையாது. என்னன்னா, இனம் புரியா பயம் அல்லது வந்து கவலைகள், பதட்டங்கள குடுப்பாரு. இல்லன்னா, உங்கள அறியாமயே டிப்ரஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. சனியுடைய தாக்கமோ, குருவுடைய தாக்கமோ எதுவுமே இல்ல. எல்லாமே நன்மையா இருக்கு. இந்த ராகு சந்திரன் மேல வரது, தாயாருக்கு கண்டத்த குடுக்கும். அல்லது மனச வந்து ரொம்ப இறுக்கி புழியும். அது எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா குரு பாக்குது. குரு பார்வை இல்லன்னா, இந்த ரீதியா தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். குரு பார்க்கறனால மூடி மறைச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள வெளியில சொல்ல முடியாம தவிப்பீங்க. 2வது மத்தவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா ஹேப்பியா இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவீங்க. அப்படிதான் குரு பார்வை இருக்கனால அப்படிதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஆனா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கட்டயோ, அல்லது
உங்க குடும்ப நபர்கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. யாரு அப்படி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளிநபர்களாக இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய உறவுகள். அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய கணவராக இருக்கணும். இத தாண்டி வேற எங்கேயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னும் டிப்ரஷன் அதிகமாகுமே தவிர, பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு அ திருப்தி கிடைக்காது. அதுலருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரமாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி. காசு பணம்ங்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் ஆகுறது, உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பேர, சில வருடங்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்களுடைய பேர் நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பேர் நிலைத்து நிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, ராகு உங்களுடைய ராசியில, குருவும், கேதுவும் இணைந்து கலைத்துறைய மிக பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த இது உங்களுக்கு வரதுனாலயும், குரு உச்சமாகறதுனாலயும், மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவீங்க. எப்படா நம்ம ஃபேமஸ் ஆனோம்? இவ்ளோ வருஷமா உழைப்பு போட்டுட்டு இருக்கோமேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருவீங்க. காசு பணத்த சேர்த்துவீங்க. சாதாரணமா பிச்சைக்காரனா இருந்தா கூட கோடீஸ்வரனா ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது அ சாரி இந்த ஆடி மாசம் இல்ல. ஆவணி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன். இது எல்லாமே உச்சமாகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ எப்படியோ மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. ஃப்ரேம் ஆயிருவீங்க. காசு பணத்த அள்ளிருவீங்கங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிருவீங்க. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது சின்ன வாய்ப்பு அப்படின்னு இருக்காதீங்க. அதிலிருந்து நீங்க பெரிய வளர்ச்சிக்கு போயிருவீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அள்ளி குடுக்கக்கூடிய குரு, அதே மாரி நெறைய அமைப்புகள குடுக்கக்கூடிய ராகு. இது 2மே நல்ல பொசிஷன்ல இருக்கு. ராகு ஒரு வளர்ச்சின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி. லஞ்ச லாவணியங்கள் வரும். நெறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே கரெக்ட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கங்க. எதுலயும் சிக்காம பண்ணிக்கங்க. குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்குனால, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அங்கீகாரங்கள் கிடைக்கும். காசு பணம் அள்ளி குடுப்பாங்க. ப்ரமோஷன் வந்துரும். பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் வருது. டெண்டர் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா ஆதாயம் பார்க்கலாம். நெறைய காசு பணத்த சம்பாரிக்கக்கூடியது, பதவி உயர்வுகள், விரும்பின இடத்துல மாற்றங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு இருக்கனால, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் உங்கள புரிஞ்சுகிட்டு நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதங்கள், குருவோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கனால, விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். நீங்க போயிட்டு உங்க சொந்த ஊருக்காக வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. ஆனா, இந்த குரு பெயர்ச்சி மாறுனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களே, "ஆமாங்க நான் இந்த ஊருக்கு போய்க்கிறேன். நீங்க வேணா இந்த ஊருக்கு வந்துக்கங்கன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதே மாரி உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா குடுப்பாங்க. ஒரு பதவி குடுப்பாங்க. சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெறைய அற்புதமான பலன்கள். பொதுவாவே வந்து நீங்க அதிகமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எலக்ஷன் வரதுனால, இப்ப குருபலம் இல்லாதனால, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது உங்கள அறியாம பேசுறது, அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு வந்து அதிகமான குரல் நெகட்டிவா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. ஏப்ரல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்துறதுனால அதுக்கு குருபலம் இல்ல. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் குருபலம் வருது. ஸோ அதுக்குள்ள எலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாரி இதெல்லாம் நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்எல்ஏ அந்த மாரி சீட்டுக்கு பண்றீங்க அப்டின்னா, கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் குடுக்குறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சுரும் ராகு. பொருளாதாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது. குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ 12ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது.
பொதுவாவே நிறைய சுப விரயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயங்கள இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க. விலை இறங்கும்போது அத வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும்போது அத வித்துக்கங்க. இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. ராகு கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியோடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்த வித்து குடுத்துருவாரு. அதே மாரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கறனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.